ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் அப்படின்றது இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம ஒரு வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து டைப் காஸ்டிங் அப்படிம்பாங்க. நேம்லேயே பாருங்கள், டைப் காஸ்டிங். ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுப்போம். மெயில் ஐடி வந்துட்டு abc123@gmail.comனு வச்சுப்போம். ஓகேயா? ஸோ இந்த ஏபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு வேர்ட் ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் ஸ்ட்ரிங். ஓகேயா? இப்போ இதில் இருக்க நம்பர் வந்துட்டு என்னது? ஸோ இதில் இருக்க நம்பரும் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும்தான் தான் இதோட இது ஆட் ஆகும். ஸோ abc123@gmail.com. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதில் இருக்க நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் வந்து 123 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னடா அது ஏபிசியோட எதுக்கு வந்து நான் நம்பர் ஆட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏபிசி எப்படி நம்ம ஸ்ட்ரிங்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த 123ங்கிற நம்பரையும் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டையும் ஜாயின் பண்ணிடும் ஈஸியாக. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த நம்பர் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக ஆக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ வந்து இதை தான் வந்து நம்ம டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைடனிங் காஸ்டிங் அண்ட் நேரோ காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஸோ இதில் வைடனிங் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதா வைடனிங் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? வந்துட்டு சின்ன டைப்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து பைட் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அது ஷார்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கேரக்டராக மாற்றுறது மாதிரி சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம வைடனிங் காஸ்டிங் சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட், பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்னது கன்வெர்ட் பண்ணணும்னா அதை வந்து நேரோவிங் காஸ்டிங்மோ இல்லைனா மேனுவல்னு ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது மேனுவலாக நம்ம பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அது நடக்காது. ஆனால் வைடனிங் காஸ்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ட்டு வந்து இங்கே இன்டீஜர் நம்பர் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் 9 அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பர் 9 வந்து நான் டபுளில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது நான் டபுள் நம்பர் ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் மைனம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் 9 அப்படிங்கிறது அதோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் அப்படின்னு ஒரு பெரிய டேட்டா டைப்பில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துருச்சு நம்ம இப்படி கொடுத்தனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நம்பர் வந்து டபுளில் இருக்குது, டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. டபுள் நம்பர் 1 = 10. ஓகே, இதை வந்து நான் இன்டீஜராக மாற்றணும். ஸோ இப்போ நான் பெரிய டேட்டா டைப்பில் வந்து சின்ன டேட்டா டைப்புக்கு நான் கொண்டு வரணும். பெரிய டேட்டா டைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து 10. ஓகே, இதை வந்து நான் சின்ன டேட்டா டைப்புக்கு நான் கொண்டு வரணும், இன்டீஜர் கொண்டு வரணும்னா இதை நான் மேனுவலாக காஸ்ட் பண்ணணும். மேனுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் டேட்டா டைப் ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று நான் ஸ்டோர் பண்ணுறேன் இதில். ஓகே, இதை வந்து நான் இன்டீஜராக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன், இது ஃப்ரண்ட்டில் வந்து இன்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட்டுன்னு கொடுக்கணும். ஸோ பெரிய டைப்லேருந்து சின்ன டைப்புக்கு கொண்டு வரப்போ இந்த மாதிரி மேனுவலாக நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது இன்டீஜராக மாறிடும். ஓகேவா? டைப் காஸ்டிங்கிறது இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.